ஏய் யாரு அது? அரை டிக்கெட்டு. நீங்க அரை டிக்கெட் இல்லையா? பள்ளிக்கூடத்து பையில டிக்கெட் கிடையாது. போடாங்கட்டு பொம்பளை பிள்ளையா நீனு? பூ வச்சிருக்கியா? அதானே பையதானே பூ வச்சிருப்பாங்க. அதான் நீ வச்சிருக்கீங்க. ஆமா எந்த ஊர்மா போற நீனு? திருச்சி போனுங்க. திருச்சி போறியா? இல்ல லூசு முண்டை வண்டி மதுரை போகுது திருச்சி போற. நீ போட பாத்தியா முதல்ல? போட பார்க்காம ஏறினே பச்சை பிள்ளைய போய் போட பாத்தியா? போட பாத்தியா? பாத்தியா? படிக்காத பாமர மக்கள் தான் கேட்டு வருவாங்க இந்த பஸ் எந்த ஊர் போகுது எந்த வழியா போகுது. படிச்சாலும் என்ன இருப்பாங்க சவுடால ஏறி உட்காந்து திருச்சி கொடுத்து எங்கடா திருச்சி ஆடுற எந்த கவர்மெண்ட் பஸ்ல உருப்படியான ஊர் ஓட்டு உருப்படியான ஊர் வயசு வந்துருக்கு. எப்ப ஏறினாலும் சரி எங்க ஏறினாலும் சரி கண்ட்ராக்டர் நீ கேட்டுதான் ஏறணும். கேட்காம ஏறின தப்புமா? ஏன் தப்பு தாங்க. மதுரையில இப்ப இனிமேல் ஏறுறேன்னு வச்சுக்க இந்த அவர்கிட்ட காசை வாங்கிட்டு ஏறு. அன்பு மாமா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பு பெற்ற அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம். அன்பு மாமானே எனக்கு அவர் பங்காளி வேணும். அதுல 50 ரூபாய் நீ மரியாதை எனக்கு கொடுத்து விடு. என்ன எதுக்குங்கிற உன்னை பஸ்ல ஏத்துறதே பெரிய விஷயம் தெரியுமா? முதல்ல உங்களுக்கு பிரச்சனை எப்ப ஏறினாலும் எங்க ஏறினாலும் இனிமேல் கண்ட்ராக்டர் கேட்டு ஏறுமா? கேட்காம ஏறிட்டீங்க. கேட்காம நாங்க ஏறப்ப நீங்க முதல்ல வண்டியில இருக்கணும். டீ குடிக்கிற பகுமானமா போயிடுறது. இருவாரு டீ குடிக்க நாள் இல்ல நான் இல்ல ஆமா பஸ்ல 10 பேர் இருப்பாங்கல்ல அவங்கள போட்டு நீ கேட்டு ஏற வேண்டியால அவங்கள போட்டு இல்ல அவங்கள கேட்டு ஏற வேண்டியாலமா? கேட்டு எப்படிங்க ஏற முடியும்? பஸ்ல 10 பேர் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சுக்கிட்டு நீ ஏற வேண்டியால கேட்டு ஏறனு. சார் இந்த பஸ் திருச்சி போகுமா போகாதான்னு கேட்டு ஏறனு. அதான் நான் சொன்னேன் படிக்காத பாமர மக்கள் தான் கேட்டு வருவாங்க. படிச்சால என்ன சவுடால எழுதி வச்சிருக்க பார்த்து ஏறிடுவாங்க. அவங்க கிட்ட நாங்களா டிரைவர் நாங்களா கண்டக்டர்னு கேட்பாங்க. இது அப்படியே கிடையாதுமா. அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சுக்கட்டும் கேட்டா சொல்லிடுவாங்க கண்டிப்பா. நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தாமா தெரியும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பண்றோம். நீ பல்லமேட்ல பஸ் போய் பாத்திருக்கியா? பல்லமேட்ல பஸ் போச்சுன்னா கண்டக்டர் எப்படி தெரியுமா டிக்கெட் எடுப்பாரு? பக்கத்துல வா கூட்டம் நிறைய இருக்கு இங்கிட்டு திரும்பி நில்லுமா. நீ தானே டிக்கெட் எடுக்கிற இங்க வா பக்கத்துல வா கூட்டம் நிறைய இருக்கும்ல சும்மா நில்லு. கூட்டம் நிறைய இருக்கு இப்ப டிக்கெட் எடு. பல்லமேட்ல பஸ் போகுது ஆடி அப்படி ஆடு வாத்தா அப்போ தெரியாது சிரிக்காத பல்ல போட்டு கிளிக்காத. இங்க வா பக்கத்துல வா வாழ இங்க வந்து அப்ப தெரியணுமா இல்ல எல்லாருக்கும்? ஆடு கொஞ்சம் வரேன் ஆடுல அப்படி இப்படி தங்க தங்க ஆடு பல்லமேட்ல போகுது பஸ். நீ என்னடா போயிட்டு பார்த்தா முதல்ல நான் எங்களை சிரிக்கிறேன். ஆமா திருச்சியா வர சரி திருச்சி ஏன் இப்படி ஆடிக்கிட்டே இருக்க? மேல கம்பி கம்பி எட்டுச்சா இல்லையா? கம்பி எட்டாடி கீழே தம்பில எவ்வளாச்சும் புடிச்சுக்க வேண்டியானு கம்பி எட்டல கம்பி எட்டல. ஆமா ஏய் இல்ல இதே கிளடு கட்ட பஸ்ல ஏறிச்சுன்னு வச்சுக்க கண்ட்ராக்டர் மூஞ்சிய பாத்திருக்கியா? இல்லமா எந்த ஊர் வர யார் சொல்ல சும்மா பேக்கு மசிரு சீட்டு கட்டிடுமா சும்மா ஏறிச்சா புது அந்த பொம்பளை சீட்டை கொடுத்துறான். ஆளுகளை ஏற விடாம இறங்க வச்சு சரி இதே ஒரு வயசு பிள்ளை வந்தா நல்லா இருக்கியாமா? அந்த பிள்ளை இல்லையா? கூட 2 வருமே. நீ இந்த லக்கேஜ் மூட்டைக்கு டிக்கெட் எடுத்தியா இல்லையா? 2 மூட்டை கொண்டு வந்தியே. காலேஜ் போறியாடா? எங்க வாசல்ல இருக்கணுமா? இல்ல இப்படி உள்ளே விடுறேன் பஸ்ஸ உள்ள விடுறேன்டா. வாடா உனக்கு உட்கார இடம் இருக்குதா இல்லையா? போட்டு இடந்தாடா உட்காரா. ஏகப்பட்ட இடம் இருக்கு. கண்ட்ராக்டர் அங்கேருந்து கணக்கு சொல்ல மாட்டாரு. எங்க வயசு பிள்ளை இருக்கா இந்த கண்ட்ராக்டர் அந்த கண்ட்ராக்டர் கணக்கு சொல்றது பாத்திருக்கியா இல்லையா? உட்கார் ஏறி உட்காரா உனக்கு கணக்கு சொல்லணுமா இல்லையா? திருச்சியில இருந்து மதுரை போகுதுன்னு வச்சு மதுரையில இருந்து திருச்சி போகுது பஸ் கண்ட்ராக்டர் கணக்கு சொல்றது. நல்லா அப்படி சாஞ்சி உட்காந்துக்குமா. இருத்தாங்க சொல்ற கணக்கு நீ உட்காருமா பஸ் உட்காரு உட்காரு. மேலூர் 4 சரி சரி கொட்டாப்பட்டி 5 புளிஞ்சி வட்டி 6 புளிஞ்சி வட்டி உட்காருமா. பஸ் எவ்வளவு வேகமா போகுது? கருங்காலக்குடி 2 படியில தொங்கிட்டு வரு ஏரியா மேல படியில ஏரியா ஏரியா பிராலி மேல 2 எது ஒரு டிக்கெட் இன்னும் எடுக்கலையா? நீ இல்ல எடுக்கல சார். என்ன 10 ஆமா சார். ஆமா இங்க வாமா இங்க வா உட்காரு
உனக்கு கணக்கு சொன்னா தான் புரியும். உட்காரு. இப்ப 3 பேர் சீட் இருக்குன்னு வச்சுக்குவேன். சன்னல் ஓரத்துல ஒருத்தவர் இருப்பாரா? அவர்கிட்ட எப்படி எடுப்பியா? சன்னல் ஓரத்துல ஒருத்தவர் இல்ல அட சன்னல் ஓரத்துல ஒருத்தவர் இருப்பாரு. ஒரு சன்னல் ஓரத்துலயே வேற அதை செய்றாங்களா? நடுவுல ஒருத்தவர் இருந்தாரா? அட நடுவுல ஒருத்தவர் இருப்பாருமா. இப்ப 3ஆவது நீ உட்கார்ந்துருக்கிற. இப்ப சன்னல் ஓரத்துல இருக்காட்ட எப்படி டிக்கெட் வாங்கணும் 8வது. நடுவுல இருக்காட்ட எப்படி வாங்கிக்கு? ஓட்ட எப்படி வாங்கிக்கு? டிக்கெட். இப்ப ஒரு சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்க. அவர்ட்ட எப்படி டிக்கெட் வாங்குறது? எப்படி வாங்குறது? எட்டி வாங்குறங்க நீட்டணும்ல முதல்ல. சார் சார் நீங்க அந்த சீட்டை கிழிக்கிறவங்கள இந்த சீட்டை கிழிச்சு முடிய இருக்கு இருப்பா வரு. சார் இந்த 500 ரூபாய்க்கு சில்லற இல்லையா? சில்லற இல்லைன்னு காலையில இல்ல இதுக்கே எப்படி சொல்றீங்க? கண்டக்டர் நிலைமை எப்படின்னு வச்சுக்க. எப்படி டிரைவர் நிலைமை தெரியுமா? காலை சிங்கிள் வண்டி ஓட்டி பாத்திருக்கா இல்லையா? எப்படி ஓட்டுவாரு? வெறும் காலேஜ் பிள்ளைகளா ஏறி இருக்கும். அப்படி காலரை அப்படி தூக்கி விட்டு அப்படி ஒத்த குண்டில உட்காந்துக்குவாரு. புது வெறும் பிள்ளைகளா இருக்குல்ல, வெறும் புது பாட்டா போட்டுக்கிட்டு வண்டி பறக்கு. காலையில கியர் போடுறத பாத்திருக்கா இல்லையா? எப்படி வெறும் புது பாட்டா போட்டு ஆரன் அடிக்கிற பாத்தியா இல்லையா? பாம்பா மடிக்கிற இடத்துல நீ வேற வந்து நின்றுட்டு அப்படியே கொண்டு இறக்கிட்டு அப்படியே முதல்ல சிங்கிள் சரி இறக்கிட்டு வருவார். வரும்போது பார்த்திருக்கா இல்லையா? சிங்கிள் வரும்போது ஒரு புள்ள கூட இருக்காது. எப்படி மாப்பிள்ள? டிரைவர் குண்டி இங்கிட்டு திரும்பிக்கு வெறும் பழைய வாட்டா போட்டுக்கிட்டு வெந்து நொந்து போய் வந்து இல்ல இங்கிட்டு வருவாரு. திடீர்னு கிளடு கட்ட ஏறிடுச்சுன்னு வச்சுக்க பஸ்ல. அப்ப கியர் போட்டு பார்த்திருக்கா இல்லையா? எப்படி கியர் எப்படி சும்மா போடுவார்? கிளடு கட்டெல்லாம் ஏறிச்சுன்னு வச்சுக்க கிழட்டு முண்டை எங்கல ஏறிட்டு கிடக்குறேன். பாம்பாம பிச்சிருவேன். சைடுல கண்ணாடி தெரியுமா? எங்கம்மா ஏறிட்டு வர? முதல்ல அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. காலையில காலேஜ் பிள்ளை ஏறும்போது மட்டும் கண்ணு மசிது தெரியல. இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிற? இந்த பொம்பளை பிள்ளை நீங்க தான் காரணம். பொத்துக்கிட்டு நீ உட்கார வேண்டியலமா? ஏன் மூடிக்கு நாங்க எடுக்க வேண்டிய இடத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீ ஐயோ இவங்க காமிச்சு விட்டாலும் அப்படியே பொல போட்டேன். யாராவே வந்ததுல சேப்பலேட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே எனக்கு அரக்கண்ணு தான்டா. இதுல வேற லைட் அடிச்சுட்டு கிடக்குறேன். அடிக்கிற இந்த மூஞ்சில ஏன் ஒடிச்சு விடியா? நான் ஒரே தப்பா இருக்க மாட்டேன். யார்கிட்ட பேச ஏத்திரியா? நீ ஏத்தி பாருல. எங்க கிட்டே வா என்ன ஓல பேசுற? எப்படி பாடி பத்தியா மாப்ள? பாடி பத்தியா இல்லையா? பாடி சரி. இல்ல பொம்பளை புள்ள ஒரு ஜிம்மிஸ போட்டு வந்திருக்கியா? ஜிம்மிஸ் இல்லையா? என்ன முண்டா பண்ணியன் பத்தியா? முண்டா பண்ணியன் இல்ல. யார் பேசுற முண்டா பண்ணியன்? சார் என்ன சார் இது? என்னது இது? ஜிம்மிஸ் இல்லையா? அது வேற ஒண்ணுமில்லடா. அது 2 நாளைக்கு முன்னாடி வாங்குனேன்ல, அது சட்டி வேற ஒண்ணுமில்ல. என்ன மாமா ஜட்டியா? அத தூக்கி போட வேண்டியதானே? உட்கார்ந்த அண்ணே குண்டி வக்க கிழிஞ்சு போச்சு. அதுக்கு கிழிஞ்ச சட்டியை தூக்கியா போட முடியும்? காத்து கொண்டு நின்றோம்ல. இது என்ன தெரியுமா? இது என்னது? கர்ச்சி போடுறது. இது என்ன தெரியுமா? வலிப்புற செத்துக்கிறது. இது என்ன தெரியுமா? இது சூச்சு போற மிஷின் வெளில வர்றது. மூஞ்ச தடத்துக்கடா. தலத்தோட துண்டு இல்லையா? தோட்டிக்கா. ஏய் நீ இதுக்கே அப்படி சொல்றியா? நேத்து இதுல ஒரு பிள்ளை லிப்டிக் முத்தம் கொடுத்திருக்கு பாருங்க. ஏனமா இவ்வளவு ஜலிச்சுக்கிற? ஐயா சில பிள்ளைல அங்கெல்லாம் மடிய வச்சு தூங்குதுங்க. ராணி பிள்ளை கொடுத்த முத்தம் தான் இது. ஆமா யார் மாடி என்ன மாடி இருக்கு? யாருங்க நீங்க? யார் முதல்ல? என்ன யாரை பார்த்து என்ன அர்த்தம் கேக்குறீங்க? சார் இவருக்கு அம்மா கொடுக்கு இவரை பத்தி யார் நீங்க கேட்க கூடாது. அந்த மைட்டப்பா மூடுங்க. ஏதியா மைட்டப்பா? மைட்டப்பால உண்ணி கடிச்சிட்டு கிடக்கு. வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வியாபாரம் பார்க்கறீங்க? பேசாம போயிரியா? ஐயோ ஏத்த பழம் இது செக்காதே வெண்ட பழம் எல்லாரும் ஓட்ட பழம் அது ஏத்தி போற பழம் எத்தனை பேர் இந்த பழம் பாத்தியா ஏத்து போட்ட பழம் பாத்தியா கட்டு பாட்ட மாட்டோம்
என்னாச்சு? எனக்கு இந்த உலகத்துல வாழ விருப்பம் இல்ல மாமா. ஏன் மாப்பிள்ள இப்படி தூக்கு போற நிலைமைக்கு போயிட்டு என்னாச்சு? ஆமா. ஏன் என்ன ஒண்ணு சிரமம்? ஐயோ பெரிய விவசாயி மாமா. அப்படியேப்பா ஏக்கர் கணக்குல நிலம் வச்சிருக்கேன், அப்புறம் என்ன குறை? இருந்து என்ன மழையும் இல்ல தண்ணியும் இல்ல, போட்ட பயிரெல்லாம் நாசமா போச்சு. வெறும் பொட்டா காடா கிடக்குது மாமா. கவர்மெண்ட் அரசாங்கத்துல லோன் வாங்கி இந்த பயிரை நட்டையா. அப்ப என்னங்க மழை இல்லாம தண்ணி இல்லாம எல்லா பயிரும் கருகி ஐயோ, போச்சு. இனி நான் உசுரோட நான் சொல்றேன். யார் யார் கடிக்கிறது கடவுளே? அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இன்னும் 2 வருஷம் சென்று விட 1 வருஷம் சென்று விட மழை பெய்யும். அதுக்காண்டி இந்த முடிவுக்கு போலாமா? 2 வருஷம் கழிச்சு பேஞ்சல போட்ட பயிரெல்லாம் கருகி போச்சு. மாப்பிள்ள என்ன பயிர்? விவசாயி நீங்க விவசாயம் பண்ணாதான் நாங்க சோறு சாப்பிடலாம், இல்லைன்னா நாங்களாம் சோத்துக்கு என்ன பண்றது? சுப்பிரமணியம் பிடிச்சிட்டு ஊருக்கு போங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கே சோறு போடுற ஆளுங்க. ஏன் சாக போறியா? என்ன விவசாயம் பண்ணி கம்பு போட்டீங்களா? கம்பு பயிர் போடலங்க. கத்திரிக்காய் ஓட்டியா? தக்காளி இல்ல வெண்டிக்காய் வெண்டையும் போடல. ஒரு ஏங்க எள்ளு போட்டியலா? எள்ளு போடலங்க. கம்பு அந்த பயிர் இல்லங்க. நெல்லு போட்டியா? என்ன பயிர் தான் சார் போட்டீங்க? கஞ்சா பயிரிட்டையா? கஞ்சா ஒண்ணுமே விலை இல்லாம போச்சியா? என்ன கஞ்சா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நெல்லு போட்டேன்னு வச்சுக்க, எல்லாம் வாங்கி குடோன்ல வச்சிருக்காங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஆனா நீ கஞ்சா மட்டும் பயிர் பண்ணுவாரு, நேரா குடோனுக்கே வருவாங்க வாங்குறதுக்கு. அப்படியா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். நேற்று முடிஞ்சு. இதுக்குனால இதை இந்த சப்ஜெக்ட போடாம வச்சிருந்தேன். இருந்தாலும் லைட்டா மூவ் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு. ஆமா என்ன வர சொன்னீங்க? எல்ல பழம் உனக்கு தான். சக்கர ஜவந்த பழம் எல்ல பழம் உனக்கு தான். சக்கர ஜவந்த பழம் உனக்கு தான். வாழுதான். அடி எழுத போல என்ன நாய் மாதிரி விரட்ட விட்டுருவோம் இருக்கு. நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து எப்படி தெரியுமா குலைக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன உன்னை 4 நாளா விரட்டிட்டு இருக்க, நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்க. போன வாரம் மட்டும் இந்த கருப்பு நாயிடம் இழுத்துக்கிட்டே கிடந்தேன். நேற்று திருவிழாவில் இப்படிதான் நம்ம போயிருக்க. அது ஆம்பளை நாய் எப்படி குலைக்கும்? பொட்டை நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? மூடு சரியில்லை. அது மூஞ்சிய பாரு, இதே வேலையாடா எப்போ பார்த்தாலும் பின்னாடி வந்து போல் சாக்கி பிறந்த மாதிரி பிறந்து போய் கிடக்கு. போங்கடாக்கிட்டு மூடு சரியில்லைன்னு அர்த்தம். நல்ல மூடோட இருக்க பொட்டனா என்ன ஒண்ணு குலைக்கிற வேலையே கிடையாது. வேற ஒன்லி சிக்னல் மட்டும்தான். சிக்னல்னா நாக்க துருத்தி குண்டியா அடிச்சுன்னு வச்சுக்க, மேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். யாரு அவனுக்கு சொல்லி கொடுத்தது? நம்மளா பார்த்து கண்டுபிடிக்கிறதாம்மா. சீசன் முடிஞ்சு 2 மாசத்துல என்ன சாப்பிடுறீங்க? நான் இதுதாம்மா சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு இது காலை நேத்து வந்து 18:48, இன்னைக்கு வந்து மேன்சன் ஹவுஸ் வாங்கி வச்சிருக்கோம். நாளைக்கு பக்காடில போனா அடி ஒட்ட கல்லு
எதை மொந்து பார்த்துட்டு வாழைப்பழக்கிற என்ன எவன் குத்துனாலோ அவன் புருஷன் சிமெண்ட் கலர் பேண்ட் போட்டு யார் என்னென்ன சொல்றாங்களோ அவங்க சிலுக்கடா. ஓகே. என்ன எவன் குத்துனாலோ அவன் புருஷன் சிமெண்ட் கலர் பேண்ட் போட்டிருப்பேன். சிமெண்ட் கலர்டா வெள்ளை எடுத்தது. உங்களோட சேர்ந்து நானும் இப்படி நான் மட்டும் தனியா குத்திக்கிட்டு நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்ட. இல்ல அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ஊருக்கே தெரியுமே. சரி வா, நான் நோட்டீஸ் ஆச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை? அந்த வேலையும் தான் நான் பார்த்தேன். எப்போ? கொரோனாவில் நான் பார்க்காத வேலையே கிடையாது. என்ன சொல்றீங்க? காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். சரி. மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட என்னையா சொன்னோன்னு அடிச்சு கொடுத்ததுக்கு அடிக்க வந்துருவாங்களா? ஆமாண்ணே. யாராச்சு? அது 3 தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? கல்யாண பத்திரிகையில என்னென்ன தப்பு பண்ணீங்க? எம்பெருமான் அருளாலே இத்திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. எம்பெருமான் அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன். சரி. எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். ஆஹா. 2வது தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? அவன் சித்தப்பேன் பெரியப்பேன் ஊரெல்லாம் சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடி. மணக்குடின்னு வருதுவாரு. அந்த இடத்துல மாங்கிற எழுத்த போடாம விட்டுட்டேன். சரி. சின்ன சாமிய கீழே நக்கடி, பெரிய சாமிய மேல நக்கடி, நக்கடி 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 நக்கடின்னு. ஆஹா. மானு ஓட்டா தானே மணக்குடின்னு வரும். ஆமா. என்ன நினைப்புலதான் நீ நோட்டீஸ் கோத்த? அதான் நக்கடி நக்கடி நக்கடின்னு. சரி. அவன் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. சரி. சனி அன்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரவும்னு அடிக்க சொல்லியிருந்தேன். ஓஹோ. நான் சனியனே புறப்பட்டு குடும்பத்தோட வரும்னு அடிச்சு விட்டேன். அதோட முடிஞ்சு. க்ளோஸ். இதை சரி பண்றப்பலையும் பெரும் பாடாகி க்ளோஸ். அண்ணமல்ல ஒத்த கணசாமி அல்ல ஆடமலை ஒத்த கடை, அதுல ஒரு பொட்டை. ஆமா, ஆனமலை ஒத்த கடையில பொத்த வடை நல்லா இருக்குன்னு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி நீரும் எங்க போரு எங்க போரு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி நீரும் எங்க போரு எங்க போரு. கத்திரிக்காய் காட்டுக்குள்ள நாலு முன்னாடி எதுவும் காய்கறி வியாபாரம் பாத்தியா? போறாங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அது சின்ன பிள்ளைகிட்ட கேட்டது. அது மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் மாமரத்து பூவெடுத்து பாட்டெல்லாம் மாத்தி மாத்தி பாடுற. யாரு? என்கிட்ட டியூன்ல சேருது இல்ல.
மாமரட்டு பூவெடுத்து நீ பாடுற மாதிரி பாடினா அவங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துரு. அதனால டியூனை மாத்தி இப்படி அடிக்கிறது. மாமரட்டு பூவெடுத்து நானே மறந்து போயிட்டு எப்படி மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று அது வேண்டாம். வேற மாதிரி போலாம்ப்பா. பச்சை மிளகா அதில் காரம் இல்லை. பச்சை மிளகா காரம் இல்லை. சிரமம் மறந்த எனக்கெல்லாம் சிரமம் சார். டேய் இது என்னது பின்னாடி வேற ஒன்றும் டைலர்கிட்ட சொன்னேன். லைட்டாக கிழிஞ்சிருக்கா ஒட்டு போடுறானே. ஐயா ஐயா நேரம் உடைய தெரிஞ்சே. என்ன பாடுபடுறது இல்லையா? எல்என்டியில் லோன் எடுத்துட்டாங்க. என் பொண்டாட்டினால தான் அவ்வளோ பாடு. இப்போ வேணாங்கிறேன். வேணாம்படி அப்புறம் இந்த சீசன் கடைசியில் வீட்டை கட்டிக்குவோம்னு இந்த கொத்தனாருக்கு கூலி கொடுக்கணும்னு சொல்லி சாயங்காலம் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கலான்னு வரேன். அன்னைக்கு தான் இந்த 5000 ரூபா போட்டு விட்டாங்கல்ல கவர்மெண்ட்டில். நிற்கிறாங்க லைனில். அதில் ஒரு கிழவியா எங்கடா வர படாக்கிட்டு கூலி கொடுக்கணும். நான் நாடகத்துக்கு போய் மசிர பிடுங்க போகிறேன். படாக்கிட்டு போய் காடை ஒடிச்சு பணம் வரல. காடை ஒடிச்சு பணம் வரல. பின்னா நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். தம்பி இதை எடுத்து கொடுப்பா. கொண்டா கழட்ட முடியாது. என்ன பண்ணுறது? வாங்கி பார்க்குறேன். அது ஏடிஎம் கார்டு இல்லை. அரிசி வாங்க கொடுத்தாங்களே சிமாட்டு கார்டு. 6 ரூபா கொளாரில் 5000 ரூபா போட்டு 6 ரூபா கொளாரில் ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக அரிசி வாங்குற சிமாட்டு கார்டை வச்சு திணிக்கிறாயா இல்லை 6 ரூபா கொளார். என்ன அதுக்கு தானே போட்டது காசு 5000 ரூபா. பாக்கரிசி போடுறக்கா போடு போடு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பாண்டியரு
ஆட்டமா ஒரே ஆட்டம் தொடையில போய் அடிபடுது. பெருமாள் ராஜ்கிட்ட பல தாட்டி சொல்லிட்டேன். இந்த ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. வாழ்க வளமுடன். அந்த பாப்பாவுக்கு பிறந்த நாளா? அந்த பாப்பா பேர் என்ன? புனிதாவா? புனிதாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு ஐயனார் அவர்களாலே வாழ்க வளமுடன். 12 மணிக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. புனிதாவுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு 200 ரூபா காசு கொடுத்தா எவ்வளோ தூரம் மெனக்கடி சொல்லியிருக்கேன். புனிதாட்ட 200 ரூபா காசு வாங்கிட்டு வா. டேய் நீ நம்ம தான் கொடுக்கணும். மெனக்கடி சொல்லியிருக்கோம்ல. ஹாப்பி டு யூ. என்ன ரோட்ல கார்ல ஆடி விட்ட தவளையாட்டம். நம்ம படுத்துக்கிட்டு பொழந்துக்கிட்டுலாம் ஆடணும்னு. ஓசத்து சகோ வேணா சவி கொட்டும் கையில வேணா கைதட்டலாம்ல. இந்த பொண்ணு வயதிற்கு நம்மளுக்கு ஈடு கொடுத்து ஆடுதுன்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் தான் கைதட்டணும். நம்ம ஊரை நம்பி வந்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த 54 வயசுல இந்த பிள்ளை இப்படி ஆடுதுன்னா யாருக்கு? ஆளு குட்டியா இருக்கனால அப்படி தெரியுது. கிளட்ட முடியாது தெரியாது எனக்கு. அது சும்மா கிடக்குது இல்லையே. அங்க இருக்குடா. ஐயா தலையில் தான் எங்கிட்ட நிக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. போடு 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 போடு. யார் யார் கைதட்டினீங்களோ நீங்கள் எல்லாருமே வாழ்க வளமுடன் நல்லா இருப்பீங்க.
யார் யாரு கை தட்டலையா ஏனாரு என்னப்பா என்னையா சாப்பிட விட போறியா? யார் யாரு கை தட்டலையா அவங்க எல்லாத்தையும் கருப்பா பாமா அடி சும்மா எனக்கு இல்லையே சுப்பிரமணி ஜோடி ஓடாது இல்லையே அப்பவே படிடான்னு சொன்னால உங்க ஒப்பே மல்லாக்க படுத்துக்கிட்டு பொழந்துக்கிட்டு கிடக்கணும்னு நீ காலத்துக்குமா என்ன உனக்கு பிரச்சனை? ஒழுங்கா படின்னா எங்க அப்பே அது கேட்காம இந்த போடு போடு காலத்துக்கு வெரி குட் பரமலா ஆனா பேர் தான் நல்ல அருமையான பேர். என்ன பேர்? என்ன எப்படி? பரிமளமா? ஆமா. அப்படின்னா பரிமளம். பரிமளம் தமிழ்ல பரி என்றால் என்ன அர்த்தம்? குதிரை. பரி என்றால் குதிரை என்ற அர்த்தம். ஆமா. மலம் என்றால் என்ன அர்த்தம்? சாணம். சாணம். அப்ப குதிரை பி வாமா குதிரை பி பரிமளம். பரிமளம் இல்ல பரிமளா. பரிமளா குதிரை பி. சரி நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க. சரி உங்களை பார்த்தோன்னே எனக்கு இது வந்துருச்சு வரணும் வரணும். பரிமளா பார்த்து வராம இருக்கலாமா? இல்லைன்னா ஆஸ்பத்திரி பார்க்கணும். நல்லா ஆடுறீங்க அதான் லேய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாமா என்ன சொல்ற? பரிமளா நீ நல்லா ஆடுற நல்லா பாடுற. ஆமாம் கரெக்டான டைம் 12:10. இதுக்கப்புறம் நம்ம நிற்க முடியாது. 12 ஆளுக்கெல்லாம் வள்ளி வெளியில் விட்டுறணும்ல. ஆமாம் ஆமாம் உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு. காதல்னா என்ன தெரியுமா? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. யார் தலையில வேணாலும் நடந்து போயிட்டு இருப்பேன் தொரட்டுன்னு காக்காப்பியை பெஞ்சு விட்டுரும். ஆமா அதே மாதிரி தான் காதல் எப்ப நம்ம மனசுக்குள்ள வரும்னே தெரியாது. காக்காப்பியை கூட தொடச்சி போட்டு போயிடலாம். காதலை துடைக்கிறக்குள்ள அவன் படுற பாடு பெரும் பாடு. காதலியை நினைச்சான்னு வச்சுக்கவே காதலை மனசுல காதலி எப்படி தெரியுமா? கரண்ட் போகிற நேரத்தில் கடிக்கிற கொசு மாதிரி. அதை பிடிச்சி விரட்டவும் முடியாம பிடிச்சி அடிக்கவும் முடியாம இவன் படுற பாடு. காதல் வந்து விட்டது. எப்படிப்பட்ட காதல் சொல்லவா? சொல்றீங்க சொல்லுங்க. நிலவு ஒரு பெண்ணாகி உழவு கலையிலோ உழவுகிட்டால்தான் உழவு கலையுதோன்ட்டு பங்காள கடலே என்ன முன்ன ஆசைகளே அம்மா அம்மா பங்காள கடலே ஆசைகளே தாலி மகளே உடம்பு
பக்கமிகோ அல்ல கிளியோ சதேக உனக்கு என்னமா மரமையிலே என்னோட பாடு மத்தாதரோடு கல்யாண சபையாரோ ஆயுதம் பிரபாரோ அது கௌரவம் பிரசாதம் அதே எனக்கு போடு குதிரை தம்பி Tell me. கம்பூர் ஜெயசுராஜ் கொட்டாம்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் விசிகா அன்பு உள்ளங்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்த அன்பு சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்தலும் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். சரிங்க, உங்க காதல் எப்படிப்பட்ட காதலா? சொல்லுமா. என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்க. தன்னனானே நானே தன்னானே தானனானே நானே தன்னானே தன்னானே கெட்ட